லேவியராகமம் அதிகாரம் 21. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. முன்னுரை. 2. ஆசாரியருக்கான பிரமாணத்துக்கும் ஆசாரியனான எசேக்கியேலின் பிரமாணத்துக்குமான முரண்பாடு. 3. நியாயப்பிரமாணத்தின் லேவி கோத்திர ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாகவில்லை. 1. முன்னுரை. இந்த அதிகாரமானது ஆசாரியர்களுக்கான பல்வேறு வித ஒழுங்குமுறைகளை குறித்தும் விசேஷித்த பிரமாணங்களை குறித்தும் விவரிக்கிறது. இதன் 1 முதல் 9 வரையிலான வசனங்கள் ஒரு ஆசாரியனுக்கான ஒழுங்குமுறைகளாக 3 காரியங்களை பேசுகிறது. ஆசாரியர்கள் இறந்தவர்களால் தீட்டுப்படலாகாது என முதல் 4 வசனத்திலும், ஆசாரியர்கள் பிற மதத்தவர்களின் துக்க நடைமுறைகளை பின்பற்றக்கூடாது என 5வது வசனத்திலும், அவர்களின் திருமண ஒழுக்க முறைகளை குறித்து 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலும் நாம் வாசிக்கலாம். குறிப்பாக ஆசாரியர் வகுப்பில் பிறந்த பெண்ணானவள் வேசித்தனம் செய்வாளாகில் அவள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த அதிகாரம் விளக்குகிறது. தகப்பனும் தாயும் குமாரத்தியும் தன் சகோதரனும் தன்னிடத்தில் இருக்கிற புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதவளும் ஆகிய சகோதரியின் இறந்த நாட்களில் மாத்திரமே ஆசாரியன் பங்கு பெற வேண்டும் என இந்த அதிகாரம் கூறுகிறது. எனவே ஆசாரியர்கள் பிற மக்களுடைய இறப்பின் நாட்களில் தங்களை தீட்டுப்படுத்தலாகாது. மேலும் இறந்தவர்களுக்காக ஆசரிக்கப்படும் துக்க நடைமுறைகளான தலைகளை மொட்டையடித்து கொள்ளுதல், தங்களை தாங்களே கீறி கொள்ளுதல், சவரகம் பண்ணி கொள்ளுதல் போன்ற காரியங்களும் ஆசாரியரிடம் காணப்படக்கூடாது. திருமணத்திலும் அவர்கள் வேசியையோ கற்பு குலைந்தவளையோ புருஷனாலே தள்ளப்பட்டவளையோ அல்லது விதவையையோ விவாகம் பண்ணக்கூடாது என ஆசாரியனுக்கான ஒழுங்குமுறைகள் 9 வரையிலான வசனங்களில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 முதல் 15 வரையிலான வசனங்கள் பிரதான ஆசாரியனுக்கான ஒழுங்குமுறைகளை குறித்து பேசுகிறது. அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் இருக்க வேண்டும் என வாசிக்கிறோம். எனவே பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அவனுடைய காரியங்கள் நடத்தப்பட்டன. பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு விலகவில்லை என்பதை இங்கிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக தன் தகப்பனுக்காகவும் தாய்க்காகவும் கூட பிரதான ஆசாரியர் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளல் ஆகாது. அவர்களுடைய தலைப்பாகையை அவர்கள் எடுக்கவும் கூடாது. ஏனெனில் அபிஷேகமாம் தைலம் அவர்கள் தலையின் மேல் இருக்கிறதினால் தலைப்பாகையை எடுப்பது அவர்களுக்கு தீட்டுள்ளதாக எண்ணப்படும். மேலும் கன்னிகையாய் இருக்கிற பெண்ணை மாத்திரமே அவர்கள் விவாகம் பண்ண வேண்டும் என பிரதான ஆசாரியருக்கான பிரத்யேக ஒழுங்குமுறைகள் 15 வரையிலான வசனங்களில் விளக்கப்பட்டுள்ளது. அதன் பின் வருகின்ற 16 முதல் 23 வரையிலான வசனங்கள் அங்கவீனம் உள்ளவனாய் பிறந்த ஆசாரியனுக்கான முறைமைகளை விளக்குகிறது. அங்கவீனம் உள்ளவன் அப்பத்தை செலுத்தும்படியும் சேரலாகாது, தகன பலிகளை செலுத்தவும் சேரலாகாது, திரைக்குள்ளோ பலிபீட தண்டையிலோ சேரலாகாது. மேலும் அங்கவீனம் உள்ளவன் கர்த்தருடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளை புசிக்கலாம் என 23 வரையுள்ள வசனங்கள் ஆசாரிய சந்ததியில் பிறந்த அங்கவீனம் உள்ளவனுக்கான முறைமைகளை விளக்குகிறது. 2. ஆசாரியருக்கான பிரமாணத்துக்கும் ஆசாரியனான எசேக்கியேலின் பிரமாணத்துக்குமான முரண்பாடு. மோசேக்கும் எசேக்கியேலுக்கும் இடையிலான கால இடைவெளி தோராயமாக 800 ஆண்டுகள் ஆகும். மோசே கிறிஸ்து பிறப்பதற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன ஊழியம் கிறிஸ்து பிறப்பதற்கு 593 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது. இந்த கணக்கீட்டின்படி இருவருக்குமான கால இடைவெளி தோராயமாக 800 ஆண்டுகள். 800 ஆண்டுகளுக்கு முன்னர் மோசேயின் மூலம் நியாய பிரமாணமானது கொடுக்கப்பட்ட போது ஆசாரியருக்கான பிரமாணங்களாக பல்வேறு காரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இதே ஆசாரிய வகுப்பில் பிறந்த எசேக்கியேல் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தரிடமிருந்து வேறு விதமான காரியங்களை பெறுகிறார்.
இதை எசேக்கியேல் 4வது அதிகாரத்திலும் 5வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். ஆசாரிய வகுப்பில் பிறந்த எசேக்கியேல் எதற்காகவும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. ஆனால் கர்த்தர் எசேக்கியேல் 4வது அதிகாரத்தில் எசேக்கியேலிடம் மனித கழிவின் வறட்டியை கொண்டு அப்பத்தை சுடுவதற்காக கூறுகிறார். எசேக்கியேல் இதை அருவருப்பானதாக தீட்டுள்ளதாக எண்ணினார். இருப்பினும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்க மாட்டு சாண வறட்டியினால் அப்பத்தை சுட்டு சாப்பிட்டதை நாம் வாசிக்கிறோம். தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என இந்த அதிகாரத்தில் பிரமாணத்தை கொடுத்த கர்த்தர் எசேக்கியேலுக்கு ஏன் முரண்பாடான செயல்பாடுகளை செய்ய சொன்னார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்களான இந்த இஸ்ரவேல் ஜனம் புறஜாதிகளுக்குள்ளே செல்வதற்கான அடையாளமாக இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் அரசர்களின் கால முடிவில் பாபிலோனிய சிறைபிடிப்பின் துவக்கத்தில் இருந்தார். எனவே இஸ்ரவேல் ஜனம் முழுவதுமாய் புறஜாதிகளுக்குள்ளே சென்று அடிமைப்படுத்தப்படும் என்பதற்கான அடையாளமாக இது இருந்தது. பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள், அதாவது பரிசுத்த ஜனம், புறஜாதிகளுக்குள்ளே தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். மேலும் இம்மாதிரியான முரண்பாடான செயல்பாடுகள் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகியதற்கான அடையாளம். பரிசுத்தப்படுத்துகிற தேவன் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் இருந்து விலகினதினால் மகிமை அவர்களை விட்டு விலகியது. அதேபோல் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தாடியின் ஓரங்களை சிரைத்து கொள்ளாமலும் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்கள் என இந்த அதிகாரத்தில் கட்டளையிட்ட தேவன் எசேக்கியேலுக்கு 5வது அதிகாரம் 1 வசனத்தில் சவரகன் கத்தியினால் தலையையும் தாடியையும் சிரைத்து கொள்ள கூறுகிறார். ஆசாரியர்கள் ஒருபோதும் இதை செய்யக்கூடாது. இதை செய்யும்போது அவர் தன் ஆசாரிய அந்தஸ்தையும் பதவியையும் இழக்கிறார் என்பதாகும். மேலும் இந்த முடியை வெட்டுவது துக்கத்தின் அடையாளமாக இருந்தது. பெரும்பான்மையான நேரங்களில் புற மதத்தவர்களுடைய பழக்கம் தங்களை தாங்களே காயப்படுத்தி தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவர். அவ்விதமாகவே இந்த பழக்கமானது இஸ்ரவேலர்களிடமும் காணப்பட்டது. மேலும் இது ஒரு அவமானத்தின் அடையாளமாகவும் இருந்தது. இதை எசேக்கியேல் செய்தது குறிப்பாக ஒரு ஆசாரியத்துவத்தில் இருந்த ஒரு மனிதர் செய்ததானது இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கத்தின் ஆரம்பத்துக்குள்ளாய் கடந்து செல்கின்றனர், அதாவது சிறைபிடிப்புக்குள்ளாய் கடந்து செல்கின்றனர் என்பதன் அடையாளமாகும். மேலும் இது அவர்கள் பாவத்தை தேர்ந்தெடுத்து கொண்டதினால் மகிமை அவர்களை விட்டு விலகி அவர்களுக்கு அவமானம் வந்தது என்பதன் அடையாளமாகவும் இருந்தது. 800 வருட கால இடைவெளி மக்களிடையே பெரும் மாற்றத்தையும் பின்னடைவையும் ஏற்படுத்தி இருந்தது. இதை மறுசீரமைக்கும் வழியாக நியாயப்பிரமாணத்தின் சில கோட்பாடுகளை கர்த்தர் வேறு விதமாக மாற்றி இங்கு கொடுப்பதை காணலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? பிரமாணமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் இருக்கும் வரை மாத்திரமே மகிமை நம்மோடு காணப்படும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படும் காரியங்கள் நம்மிடம் வெளிப்படும் போது அல்லது பரிசுத்த ஆவியானவரை மையப்படுத்தாத காரியங்கள் நம்மிடம் வெளிப்படும் போது மகிமை நம்மை விட்டு விலகி அவமானமும் நிந்தையும் நம்மிடம் வரும் என்பதே. 3. நியாயப்பிரமாணத்தின் லேவி கோத்திர ஆசாரிய முறைமை பூரணப்படுத்தலை உண்டாக்கவில்லை. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 7வது அதிகாரத்தையும் சேர்த்து வாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதில் முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை என வாசிக்கிறோம். ஏன் நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை என்பதை நாம் தியானிக்கலாம். பாவம் அசுத்தத்தை கொடுத்து தேவனை விட்டு நம்மை பிரித்தது. அதாவது தேவனாம் பரிசுத்தத்தை விட்டு நம்மை பிரித்தது. இந்த பாவத்தை குறித்ததான அறிவு நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு கிடைக்கிறது. எது பாவம் இல்லை, எது சுத்தம் எது அசுத்தம் என்பதை நியாயப்பிரமாணமே விளக்குகிறது.
ஆசாரியர் என்பவர்கள் பாவ நிவிர்த்தி செய்து தேவனிடம் சேர்த்தனர். பாவம் நம்மை பிரிக்கிற பட்சத்தில் அதற்கான நிவிர்த்தி தேவைப்படும் போது ஆசாரியர் பாவ நிவிர்த்தி செய்து தேவனிடம் சேர்த்தனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பாவ நிவாரணமாய் மாறி அவர் மூலமாய் தேவனிடம் சேர்த்தார். இதையே தான் எபிரேயர் 7வது அதிகாரத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். தமது மூலமாய், இயேசு மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் என. நியாயப்பிரமாணம் அசுத்தத்தை விட்டு ஒரு மனிதன் தன்னுடைய சரீர முயற்சியினால் விலகுவதை மையப்படுத்தியது. அசுத்தம் எது என்கிற அறிவை அது கொடுத்தது. ஆனால் கிருபையின் பிரமாணமோ, இயேசு கிறிஸ்து தருகின்ற கிருபையோ இயேசு கிறிஸ்து மூலம் பரிசுத்தத்தை பிடித்து கொள்வதை மையப்படுத்தியது. எனவே இந்த கிருபையின் பிரமாணம், இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் பூரணத்தை உண்டாக்கியது. நியாய பிரமாணமோ பூரணத்தை உண்டாக்கவில்லை. ஜெபிப்போமா. தேவனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா சுவாமி, நாங்கள் சுவாமி பரிசுத்தத்தை மையப்படுத்தினவர்களாய் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் நோக்கி தகப்பனே அப்பா உம்மிடம் சேருவதற்கு எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.